ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் வந்து எலெக்ஷன் நோக்கி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அலைன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் பாஜகக்குள்ளே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன், நயினா நாகேந்திரன் வந்து ரொம்ப தீவிரமாக பேசுகிறாங்க. பட் அந்த பக்கத்துலேருந்து சிடி நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா வந்து இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. எப்படி விஜயோட பாலிடிக்ஸை பார்க்குறீங்க? விஜயோட பாலிடிக்ஸ் இப்போ உறுதியாக வந்து அதிமுக பாஜக கூட்டணி இல்லைங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உண்மையில் அது வரவேற்கக்கூடிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம், நல்ல விஷயம்தான். ஆனால் அதில் உறுதியாக இருக்கணும். ஏன்னா வேறு எதுவும் நெருக்கடி கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகள் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. தொடர்ந்து அதிமுக பாஜக நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பாஜக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும்னு நயனானந்தன் சொல்கிறாரு, தமிழிசை சொல்கிறாங்க, தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு. பாஜகவை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு பலமான கூட்டணி வேணும் நினைக்கிறாங்க. இந்த கூட்டணி பத்தாதுன்னு நினைக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் பத்தாது, திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் வலுவான கூட்டணி வேணும், வலுவான கட்சிகள் உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு திமுக கூட்டணி கூடிய சில கட்சிகளை கூப்பிட்டு பார்க்குறாங்க, முடியல. அப்போ ஆப்ஷனலாக இருக்க ஒரே ஆள் வந்து விஜய் தான். விஜய் உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டோம், திருப்பி நம்ம உள்ளே போனோம்னா சரியாக இருக்குமாங்கிற ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறாரு. ஆனால் அதை வந்து விஜய் வந்து ஓப்பனாக வந்து ஒரு பொது இடத்துலையோ ஒரு வீடியோவோ எல்லாத்துக்கும் வீடியோ போடுறாரு. கண்டிப்பாக திட்டவட்டமாக மறுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். நிர்மல்குமார் பேசுகிறாரு, ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு, நாங்கள் வரமாட்டோம்னு பேசியிருக்காங்க. ஒழிய ஒரு கட்சி தலைவராக ஸ்ட்ராங்காக வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல. திருமாவளவன் அவர்கள் வந்து நீங்கள் எந்த நிலைமையிலும் சரி, எந்த இடத்துலையும் சரி, எந்த தேர்தலையும் சரி, ரொம்ப தெளிவான ஒரு முடிவு வச்சிருக்காரு. பிஜேபியோடும் பாமகவோடும் எந்த நாளும் கூட்டணி கிடையாது, அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவர் கட்சியுடைய ஒரு பிரகடனமாக வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஏன் ஸ்ட்ராங்காக வந்து விஜய் பேச மாட்டேங்கிறாரு? இப்போ அதனால் மேலும் மேலும் சந்தேகமாக இருக்குது. விஜயை உருவாக்கியவர்களே பிஜேபிக்காரர் தான், பிஜேபியால் உருவாக்கப்பட்டவர் தான் விஜய்ங்கிறது. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வலுவாக சொல்லுவேன், விஜயை உருவாக்கியவர்கள் பாஜக தான் விஜய் உருவாக்குச்சு. அதாவது திமுக பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு அடியில் போயிடக்கூடாது, அதை சிதறடிக்கக்கூடிய வேலையை விஜய் செய்ய போகிறாங்க. ஆனால் இப்போ ஆப்ஷனை மாற்றுறாங்க. திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு, திமுக கூட்டணியை காலி பண்ணுவதற்கு இந்த கூட்டணி மட்டும் போகாது, விஜய் உள்ளே கொண்டு வந்துடும் நினைக்கிறாங்க. அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட வியூவில் இப்போ வந்து விஜய் வந்து பாஜக தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, எதுக்கு வந்து அவங்களே வந்து கூட்டணிகளை கொண்டு வந்துட்டு இப்போ அவரோட அரசியல் நீர்த்து போயிட்டு வந்த இடத்துல அந்த விஷயத்தை ஏன் அவங்களே செய்கிறாங்க? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒருத்தர் இறக்குவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கமல்ஹாசன் இறக்குனாங்க, அதுக்கு ரஜினிகாந்த் இறக்க ட்ரை பண்ணாங்க ஆன்மீக அரசியல்னு, அவர் வரவே இல்லை. அப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2024 தேர்தலில் விஜய் இறக்கிட்டாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலையே விஜய் வந்து விஜயினுடைய சார்பாக ஒரு 10 தொகுதியில் வேட்பாளரை போடுறதான் பிளான். கடைசி நேரத்தில் அது வந்து கட்சி ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிறதுனால அதை நிப்பாட்டாங்க. அந்த விஷயத்தை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா 2026 தேர்தலில் விஜய் தனியாக நிற்க வச்சா ஒரு 10-12% ஓட்டு வாங்குவார். இந்த வாக்குகள் வந்து இளைஞர்கள் வாக்கு கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு விழுகாது, அதிமுகவுக்கு விழுகாது, அதிமுகவுக்கு போகிற ஓட்டு தான். அதை வந்து டார்கெட் பண்ணுவோம். அது குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள், தலித் இளைஞர்களை குறிவைத்து அந்த வாக்குகளை வாங்குறதுக்காக தான் பெரியார் ஃபோட்டோவையும் அந்த பக்கம் அஞ்சலி மேலே ஃபோட்டோவை மாற்றிட்டாரு. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அதில் இஃப்தார் பாட்டிக்கு கஞ்சி குடிச்சு நான் வக்போர்டுக்கு ஆதரவு போட்டு அவங்களுடைய டார்கெட்டே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வேறு யாரும் டார்கெட் பண்ண மாட்டாங்க. மெயினான டார்கெட் வந்து இஸ்லாமிய இளைஞர்களும் தலித் இளைஞருடைய வாக்குகளையும் வாங்கணும். அந்த ரெண்டு வாக்குகளுமே யாருக்கு போகிற வாக்குன்னா திமுகவுக்கு போகிற வாக்கு, யாருக்கு எதிரான வாக்குன்னா பாஜக எதிரான வாக்கு. அப்போ விஜய் வச்சு அந்த இளைஞர்கள் வாக்கை பிரிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒரு 10-15% வாங்குவாருன்னு ஒரு கால்குலேஷன் போட்டாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய வேகம், அவருடைய செயல்பாடுகள் அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கல. இல்லை சார், இப்போ ஏன் இப்போ நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க, இப்போ வந்து பாஜக தான் இனிஷியேட் பண்ணது அப்படின்னா, இப்போ அவர் வந்து ஃபுல்ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பேக் போன்லேருந்து எல்லா ஒர்க்கும் செஞ்சு கொடுக்கலாம், திமுக நெருக்கடி ஏற்படுத்தலாம், தோல்வி அடைய செய்யலாம், அந்த வேலையை வேகமாக செய்யலை பண்ணுறாங்க. ஏன் வந்து சுணக்கமாக போயிட்டு இருக்கு அவரோட விஜய் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்யலையே, அவர் ஒன்றும் ஃபாஸ்ட்டாக செய்யலை. அவங்க பெருசாக ஏதாவது பண்ணிடுவார்னு நினச்சாங்க. அவருடைய பேசிக் சுபாவமே விஜயை பொறுத்தவரை ரொம்ப சாஃப்டான நபர், அரசியலுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத நபர், அரசியலுக்கு செட் ஆகாத நபர். அவரை வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தை அவர் கொண்டு வந்திருக்காங்க. உள்ள தனியாக நிற்க வச்சு ஒரு 10-12% ஓட்டை பிரித்து விடுவார்னு நினச்சாங்க. பட் வாய்ப்பு இல்லை, ஒரு 5-6% தான் வரும். பட் அந்த ஓட்டு வேஸ்ட்டாக போக போகுது, உள்ளே கொண்டு வந்துடுவோம் வர அப்படின்ற ஆப்ஷனில் அவங்க உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் நடக்க போகுது. இப்போ இவங்க மறுத்து திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு நான் ஒன்று வரமாட்டோம், நிர்மல்குமார் சொல்கிறாரு நான் வரமாட்டேன். ஏன் விஜய் பேச மாட்டேங்கிறார்? அப்போ விஜய் வந்து இன்னும் ஒரு ஆப்ஷனில் இருக்கிறார். உறுதியாக விஜய் வந்து நான் பாஜக கூட்டணியோடு நாங்கள் இல்லை. இப்போ நீங்கள் திமுக நீங்கள் திருமாவளவன்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இல்லைன்றவர். திமுக இருக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சர் கேட்டாலும் சொல்லுவார். எந்த அதிமுகவும் நிலைப்பாடில் அவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் மட்டும் அவர் எதையுமே அவர் பேச மாட்டேங்கிறாரு.
கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கிறவங்க, இரண்டாம் கட்ட நிர்வாகியாக இருக்கிறவங்க நாங்கள் கூட்டணி இல்லைங்கிறத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இவர் ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம், எவ்வளோ நேரம் ஆகிருப்போது, கையில் ஃபோன் வச்சுருக்காரு, வீடியோ எடுத்து போட்டு ஏன்னா பாஜக கூட்டணி கூப்பிட்டே இருக்கிறீங்க, கூப்பிட்டதுக்கு நன்றி, நாங்கள் எந்த காலத்தில் உங்களோட வரமாட்டோம், நாங்கள் கொள்கை எதிரி நீங்கள் தான், உங்களை ஒரு கை பார்ப்போன்னு ஒரு வீடியோ போட வந்தேன்னா. இப்போ கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல கட்சியில் அந்த மாதிரி இருக்காங்க. தலைவர்கள்ங்கிறது டேரெக்டாக பேச மாட்டாங்க, மீடியா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு ஸ்போக் பர்சன் வச்சிருப்பாங்க, அவங்க தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நிர்மல்குமாரையும் ஆதவும் அவர் அதை சொல்லியிருக்கிறார், அவங்க செய்கிறாங்க. ஏன் அவரே பேசணும் எதிர்ப்பு? அவர்களாம் தலைவர்கள் ஆன பிறகு பேசுவாங்க. இவர் கொண்ட தலைவரே ஆகலையே, அந்த கட்சியினோட அப்படி தலைவர் வர மாட்டேதானே. அவங்கெல்லாம் ஒரு தலைவர் ஆகிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பேச வேணும், அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுங்கன்னு விடுவாங்க. ஒன்று இவர் தலைவரே ஆகலையே, நீங்கள் ஒன்றும் மக்கள் ஏற்றுக்கிறலையே. அவர் கட்சிக்கு அவர் தான் தலைவர். கட்சிக்கு தலைவராக இருக்கலாம், அதுக்காக வந்து ரேஷன் கார்டில் கூட வீட்டுக்கு தலைவர் இருக்கலாம், அதுக்காக வந்து நாட்டுக்கு தலைவராக முடியுமா? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? தேர்தல் சந்திச்சாரா? எத்தனை % ஓட்டு இருக்கு அவருக்கு? எதுவுமே ஒன்றும் தெரியாது. ஒரு பிளாங்க் ஷீட்டாக தானே இருக்குது டிவிகே. நீங்கள் டிவிகே டிஎம்கேன்னு பேசுகிறாரு. டிஎம்கேங்கிறது 50 வருஷ கட்சி, அதுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது, ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஓட் பேங்க் இருக்குது. 2016 தேர்தலில் தனியாக 283 சீட் வாங்கியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்துட்டு நேற்று வந்த கட்சி எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறதெல்லாம் வந்து என்ன ஆகுது? நீங்கள் வந்து தேர்தலை சந்திங்க, உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஈரோடு இடைத்தேர்தல், ஏன் மிஸ் பண்ணீங்க? ஆனால் நீங்கள் இவ்வளோ விமர்சனத்தை தாவேக்கா பற்றி வைக்கிறீங்க. ஆனால் தாவேக்கா சொல்கிறாங்க, நாங்கள் எங்களை இப்படி செயல்படணும், இப்படி வாங்க, அப்படி பண்ணுங்கள், உங்களுக்குலாம் நீங்கள் அரசியல் தலைவர் ரைட்டிங்லாம் நீங்கள் இவ்வளோ கேள்வி எங்களை கேட்குறீங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் அப்படி ஆகாது, எங்களை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, திமுக ஏன் பயப்படுறீன்ற ஒரு கேள்வி. யார் திமுக? நான் திமுக கிடையாது. நீங்கள் அதை வந்து திமுக யார் பயப்படுறா? எதுக்கு பயப்படணும்? இந்த மாதிரியான கோமாளித்தனமான வேலைகள் செய்கிறப்ப விமர்சனம் வரத்தனா செய்யும். மரத்து மேலே அந்த குதிக்கிறது, பவுன்சர்கிட்ட போய் அழுகிறது, உள்ளே விடுங்கன்னு கேட்குறது, பூத்து கமிட்டிக்கு மாநாடு போடுறது, வீட்டை விட்டு வெளியே வர்றது இல்லை. அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போ விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இல்லை சார், அதெல்லாம் அவ்வளவும் பலவீனமாக நீங்கள் ஒரு விமர்சனமாக முன் வைக்கிறீங்க, ஓகேவா? விமர்சனமாக முன் வைக்கிறவங்க. ஆனால் இப்படி இருக்கிற விஜயை பார்த்தே திமுக பயப்படுது. வந்து அதாவது விஜய் வந்ததுக்காக உடனே யங்ஸ்டர்ஸ்க்கான சில ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறது. பிறகு வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூருக்கு விஜய் போகிறாரு, போன உடனே வந்து உதயநிதி விசிட்டு. அது எதுக்காகனா அங்கே வந்து விஜய் எல்லாத்தையும் மானிபேட் பண்ணுறாரு, அது நம்ம கையகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உடனே உதயநிதி வராரு அப்படின்னு சொல்லி தாவேக்கா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இல்லை. அந்த அன்னைக்கு உதயநிதி போனதுக்கு, விஜய் போனதுக்கு அடுத்த நாள் உதயநிதி போனார். பட் அது தெரிஞ்சு போனாங்களா, தெரியாமல் போனாங்களா? தெரிஞ்சு போய் தெரியும். இல்லை எப்படி பிளான் பண்ணி பண்ணாங்களா, இல்லை ஆல்ரெடி அவர் ப்ரோக்ராம் இருந்துச்சா? தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருங்க ஆல்ரெடி அடுத்த வாரம் புரோட்டோகால் ப்ரோக்ராம் போட்டிருப்பாரு. அதுக்கு முதல் நாள் இவர் போனார்னு யாருக்கு தெரியும்? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இருக்கீங்க, இந்த மாதத்துக்கு உண்டான உங்களுக்கு ப்ரோக்ராம் ஷெட்யூல் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. 16ஆம் தேதி நீ கோயம்புத்தூர் வரீங்கன்னு போட்டிருப்பீங்க. இவர் 15ஆம் தேதி இவர் போயிருந்தாருன்னா இவருக்குன்னு இப்போ பொறுப்பேற்க முடியும். ஆனால் அங்கே என்னென்னா, அப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ போட்டியாக நினச்சி யாராவது ஐடியா கொடுத்து போயிருந்தாங்கன்னா அது மாதிரியான ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அப்படி போயிருந்தாங்கன்னா. பட் ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சருடைய 1 மாதம் ஷெட்யூல் முன்னாடியே போட்டுருவாங்க. இங்கே இந்த தேதி இங்கே போகிறாரு, இங்கே வராரு அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வரும். இவர் 15ஆம் தேதி இவர் போயிருக்காரு. இவர் கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? இப்போ தாவேக்கெல்லாம் சொல்லலை சார், நாங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணால் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் வந்து எங்கள் வெளியில் வரணும் அதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு களத்துக்கு வரதான் எங்களுக்கு அனுமதி தர மாட்டாங்க. யார் அனுமதி தர மாட்டாங்க? தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு இப்போ பணியூரில் பண்ணாங்க, நேற்று முன்னாள் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் அனுமதி கொடுங்க? அது சட்ட ரீதியாக கிடைக்கலன்னா சட்டமன்ற நீதிமன்றத்துக்கு போகலாமே சார். அவருக்கு இப்போ அங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, அவருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எது கிடையாது. யார் ஒய் பாதுகாப்புலாம் டெல்லி அரசு யார் என்ன இவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் வீடு திருவான்மையூரில் இருக்கார், பக்கத்து ஏதாவது பூச்சி பள்ளிகளி உள்ளே வந்துடும், பாம்பும் உள்ளே வந்துருக்குன்னு போட்டிருக்காரு, பாதுகாப்பு போட்டிருக்காரான்னு போட்டிருக்காருன்னு தெரியல. என்னத்துக்கு பாதுகாப்பு? உளவுத்துறை மூலம் திட்டு இருந்திருக்கு, அவருக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக அரசு எதிர்த்து அரசியல் செய்கிறாரு. ஸோ வந்து அவருக்கு பாதுகாப்பு வேணும்னு வைப்பிரிவு பாதுகாப்பு இவர் கேட்டிருக்காரு, இவர் கேட்டு வாங்கியிருக்கிறாரு. உளவுத்துறை வந்து தனியாக இவருக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு 10 ஆஃபீஸர் போட்டு விஜயை ஃபாலோ பண்ணி ஒரு அறிக்கை கொடுங்கலாம் கேட்கல. இவர் எனக்கு த்ரெட்டனிங் இருக்குது, பாதுகாப்பு கொடுங்கன்னு இவர் கேட்டிருக்காரு. யார் இவர் த்ரெட்டனிங் பண்ணால், யார் இவருக்கு இது பண்ணால்? திமுக அரசு மறுத்துருக்கலாம் சார். அவருக்கு அந்த மாதிரியான த்ரெட்டனிங்லாம் எதுவும் நீங்கள் தான் சொல்கிறீங்க திமுக அவர் போட்டியான்னு. மறுத்தா நீங்கள் அதுவும் சொல்லுவீங்கல்ல. இல்லை, அவர் குற்றச்சாட்டில் வைக்கிறாரு. அப்போ குற்றச்சாட்டு இது வந்து அதிலே சார் விஜய் திமுக தரப்பு வந்து யாராவது பேசியிருக்காங்களா விஜய் பற்றி? யார் மற்ற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் சிறு பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு வாங்க. திமுக மேல்மட்ட தலைவர் யாராவது விஜய்க்கு பதில் பேசியிருக்காங்களா? அப்போ திமுக வந்து டிவிக்கு பொருட்டாவே மதிக்கலை. அது 2026 தேர்தலில் மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆதவர்ஜினா சொன்னாலும் சரி, இல்லை வந்து நிர்மல்குமார் சொன்னாலும் சரி, அமித்ஷா சொன்னதான் நடக்கும். கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணியில் விஜய் சேருவதற்கு சில காரணங்கள் சொல்லுவாங்க.
சேர்ந்தா வந்து இப்போ திமுக நெருக்கடியாச்சே சார். இப்போ அந்த கூட்டம் ரொம்ப வலிமையடைமை. ஆல்ரெடி வந்து அதிமுக பாஜக சேர்ந்ததே வந்து திமுக விரும்பல, பலம் பெற்றுட்டாங்களே அவங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அது கூட விஜய் வந்து சேர்ந்தானா அது இன்னும் வந்து நெருக்கடி இல்லை உங்களுக்கு? விஜய் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான கட்சி எல்லா கட்சிகளும் சேர்ந்தா பாஜகவோட சேர்ந்தா கரைஞ்சு தான் போவாங்க. கண்டிப்பாக பாஜகவை தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். கரைஞ்சு போவாங்க, கூட்டணியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கரைஞ்சு போவாங்கிறது ஃபியூச்சர் சார். ஆனால் வந்து ஃபியூச்சரில் ப்ரெசென்ட்டே நடக்கும். இல்லை சார், இப்போ கரைஞ்சு போகிறதுங்கிறது டே பை டே நடக்கிற ப்ராசஸ் வைங்களேன். அப்படி ஒரு அலைன்ஸ் அமைஞ்சதுனாவே அது 26 ஆட்சி திரும்பவும் கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தானே? ஒரு நெருக்கடியும் கிடையாது. பாஜக எந்தெந்த முகமூடியை போட்டு வருதுன்னு தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக நுணுக்கமாக தெரியும். நீங்கள் எதுக்கு விஜயை கூட்டு வரீங்க? இது மக்கள் பார்க்க மாட்டாங்களா? நீங்கள் கொள்கை இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாஜக கூட போய் கூட்டணி வச்சிங்கன்னா மக்கள் இப்போ எப்படி ஏற்றுக்குருவாங்க? சரி, இங்கே தமிழ்நாட்டில் முழுமையாக மக்கள் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கா? நம்ம அப்படியே பார்க்க முடியுமா? 80% மேலே இருக்காங்க. ஏன்னா இப்போ பாஜக வந்து இப்போ தனித்து நின்று 11% வாக்கு வாங்கியிருக்காங்க சார். 18% நீங்கள் குறவா சொல்கிறீங்க. 18% ஓகே வாங்கியிருக்காங்க. 18% யார் ஓட்டு? ஏசி சண்முகத்தினுடைய ஓட்டு, தேவநாதன் யாதவ் ஓட்டு, அப்புறம் நயினார் நாகேந்திரன் ஓட்டு, அண்ணாமலை கொஞ்சம் செல்வாக்கு அந்த ஓட்டு, இதெல்லாம் கூட்டு பண்ணி வச்சுங்க கூடவே வரும். இதை கேட்டு 18% போட்டுட்டிங்கன்னா எல்லாருடைய வசூலையும் எடுத்துட்டீங்க, உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா நிறையா தான் தெரியும். அதனால் பாஜகவுடைய அரசியலை தமிழ்நாட்டில் மிக நுணுக்கமாக பார்த்து வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 18% அப்படின்னா பாஜகவினுடைய துணைத் தலைவராக இருந்தவர், செயலாளராக இருந்தவர்கள்லாம் தனியாக இருந்தாங்க இல்லையா? பிஜேபியில் 2024 தேர்தலில் டெபாசிட் போச்சு. எங்கே வளர்ந்துருக்காங்க? வளர்ச்சின்னா எல்லா பக்கமும் வளர்ச்சி இருக்கு இல்லையா? ஏன் நீங்கள் வந்து திருநெல்வேலியில் மட்டும் வளர்ச்சியாக இருக்குது, ஏசி சின்னம் மட்டும் வேலூரில் மட்டும் வளர்ச்சியாக இருக்குன்னா அந்தந்த வேட்பாளர் தனிப்பட்ட செல்வாக்கில் அவங்க ஓட்டை வாங்குறாங்க, ஓரளவு குறிப்பிட்ட வாக்கு வாங்குறாங்க. அதை வந்து நீங்கள் பாஜக கணக்கில் சேர்க்கக்கூடாது. பாஜக கணக்கில் எப்படி நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா, பாஜகவினுடைய துணைத் தலைவர் வந்து திருவள்ளூரில் நிற்கிற டெபாசிட் போச்சு. அப்போ அங்கே வளர்ந்துருக்கா பாஜக? பாஜக தமிழ்நாடு வெற்றி பெற 30% டெபாசிட் போச்சு. புரியுது, 30%லாம் வாங்கலாம். வெற்றி பெற 30% கிராஸ் பண்ணோம். பட் அதுக்கான இது ஆனால் வந்து ஏதோ ஒரு இப்போ இந்த அலைன்ஸ் அமைகிறதுங்கிறது திமுக நெருக்கடி எந்த வகையிலுமே ஏற்படுத்தாதா? எந்த வகையிலும் ஏற்படுத்தாது. திமுக ரொம்ப எளிதாக ஜெயிக்க போகுது. இந்த முறை 200 தொகுதிக்கு மேலே எளிதாக ஜெயிக்க போகுது. அது இவர்கள் அமைக்கக்கூடிய கூட்டணி மேலும் மேலும் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வழியை ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி ஆயிடுச்சு. அதிமுக தனியாக நீங்கள் கேட்ட கேள்வியில் அதிமுக, டிவிகே போன்ற கட்சியெல்லாம் தனியாக நின்று ஒரு அணியாக அமைச்சிருந்தா கூட திமுக ஒரு கடுமையான ஒரு போட்டியை கொடுத்துருப்பாங்க திமுகவுக்கு. ஆனால் பாஜகவோட என்னைக்கு அதிமுக போச்சோ அது வந்து அன்றைக்கே அதிமுக வந்து அதனுடைய தனித்தன்மையை இழந்துருச்சு. நீங்கள் ஏன் சேர்ந்தீங்கிற ஒரு விளக்கம் கூட கொடுக்காம சேர்ந்தீங்கல்ல, அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நம்புவாங்க? ஒரு வலிமையான தலைவராகவே ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த கூட்டணி அவங்களை இன்னும் எத்தனை கூட்டணியை நீங்கள் இந்த வண்டியில் ஏற்றினாலும் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. லேண்டிகமெண்ட்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அரசாங்கத்தின் மீது குறைகள் இருக்குது, அமைச்சர்கள் மீது குறைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை விட இங்கே வந்து வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதை அந்த எதிர்ப்புகளை கேரி பண்ணக்கூடிய வலுவான கூட்டணியும் இல்லை. நீங்கள் மிஞ்சி போனால் அவங்க ஒரு 25-26% மேலே அவங்களால வாங்க முடியாது. அப்படிங்கும்போது அதை வெற்றி வாய்ப்புக்கான இடமாக அது அமையாது. 25% வாங்குறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது இப்போ வந்து விஜயோட சேர்த்து அதெல்லாம் ரொம்ப குறைவாக மதிப்பிடுறீங்க. அவ்வளோதான் வரும். நீங்கள் அதிமுக வாக்கு வங்கி 20% எப்போ இருந்தப்ப உடச்சதுக்கு பிறகு சொல்கிறேன். அதிமுக சேர்ந்து இருந்தால் 30%. இப்போ ஏன்னா தனித்து கூட்டணி இல்லாமல் தேர்தல் சந்திச்சா வெற்றி பெற வாய்ப்பு திமுக அதிமுக தான் பிரகாசமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது உடஞ்சி போய் கூட இப்போ 20% வாக்கு வங்கி கிளியராக வச்சிருக்காங்க. இப்போ இது கூட நீங்கள் சொல்ல மாதிரி விஜயோ பாஜக மற்ற சின்ன சின்ன கட்சிகள் சேரும்போது அது இன்னும் கூடுதலான ஒரு வெற்றி. அதிகபட்சம் 26-27% எல்லாம் சேர்த்தா கூட. ஆனால் இங்கே அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு அதிமுக இன்னமும் பலகீனமாக இருக்குங்கிறதா உண்மை. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம வந்து பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி நெருக்கடியில் இப்பொழுது உருவாகிருக்கிறது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனம். இருக்கிற வாக்கு வங்கி இன்னும் கொஞ்சம் சரியும். பல நிர்வாகிகள் இப்போ வெளியே போயிட்டாங்க. அப்படிங்கும் போது எத்தனை கட்சி கூட்டணி வந்தாலும் கூட இந்த கூட்டணியே வந்து ஒரு முரண்பாடான கூட்டணி. என்ன கூட்டணி இது? நெருக்கடியில் ஒருத்தர் அழுக்கட்டாயமாக இழுத்து வந்து கூட்டணி வைக்கிறீங்க, அதோட இன்னொரு சில பேரை கூட்டணி வச்சிங்கன்னா இது என்ன ஒரு செட்டப்பே இல்லையே. அது இதே விஷயத்த அதிமுக சொல்கிறாங்க. இப்போ வந்து 2011 கீழே கூட்டணி மேலே ரைடுன்னு சொல்லிட்டு நீங்களும் தான் நெருக்கடியை சந்திச்சிங்க, காங்கிரஸ் மூலம் அந்தளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க. இப்போ அதை வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற விமர்சனம் வாஷ் அவுட் 2 பேரும் வாஷ் அவுட். அது மாதிரி தான் இங்கே ஓகே. இல்லை அன்னைக்கு வந்து என்ன காங்கிரஸ் டெல்லியில் ஆட்சியில் இருந்துச்சு, நிறைய பிஜேபி ஆட்சியில் இருக்கு. அதான் அவங்களோட ஆன்டி கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இங்கே திமுகவும் ஆளுங்கட்சி இருந்துச்சு ஆன்டி கமெண்ட்ஸ் 2011. பட் இந்த முறை வந்து இவங்க ஆட்சியில் இருக்காங்க, திமுக ஆட்சியில் இருக்காங்க. இல்லை அந்த கூட்டணி வந்து அவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாகாத கூட்டணியாக இருந்துச்சு. இன்னும் இந்த கூட்டணி ஓப்பனாகவே நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இல்லை சார், இப்போ இந்த கூட்டணி தான் 2021 சட்டமன்ற தேர்தல் அமைஞ்சிச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 வருஷம் ஆன்டி கமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு பாஜக
74 சீட்ஸ் வாங்கினாங்க, எதிர்க்கட்சி வலிமை எதிர்க்கட்சி வந்து உட்காந்தாங்க. பாஜக 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்படி இருந்து இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆன்டி எமெண்ட்ஸ் அப்படி இவங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ இவங்களுக்கு அது ப்ளஸ் தானே, இந்த கூட்டணிக்கு என்டிஏக்கு அது ப்ளஸ் தானே? இல்லை அன்னைக்கு இருந்த அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வந்து அந்த 2019 தொடர்றாங்க. அது வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் வெளியில் போயிட்டு திருப்பி வந்துருக்கேன். 2024 நீங்கள் வெளியில் போகிறீங்க, விமர்சனங்களை வைக்கிறீங்க. அதிமுகவினுடைய தொண்டனுக்கு வந்து அந்த அம்மா ஜெயலலிதா தான் ஒரு கடவுள் மாதிரி, அந்த அம்மா மேலே விமர்சனம் வைக்கிறீங்க. அதை தான் அதுக்காக அண்ணாமலை பழி வாங்கிட்டோம், அண்ணாமலை நீக்கிட்டேன். இதெல்லாம் அண்ணாமலை இருக்கிற கூட்டணியில் கிடையாது. அண்ணாமலை நீக்கிட்டாப்புல சொன்ன பழி சொல்லலாம் வந்து இல்லாமல் போயிருமா? அதிமுக மேலே வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாமல் போயிருமா? எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவரான்னு கேட்டதெல்லாம் இல்லாமல் போயிருமா? எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அப்படி கேட்ட நபரே இல்லாமல் போயிட்டாங்களே சார் அந்த இடத்துல. அந்த கட்சியில் வந்து எந்த ஆனால் கட்சியில் யாருது? அதிமுக நிர்வாகி எடுத்துங்க, பிஜேபி கூட்டணி அதிமுக நிர்வாகியோட மோடி அவர்கள் ஃபோட்டோவையோ இல்லை அமித்ஷா அவர்கள் ஃபோட்டோவை போட்டு தமிழ்நாட்டில் அவங்கள ஓட்டு கேட்டு போயிடுவாங்களா? போக மாட்டாங்கிறீங்களா? கண்டிப்பாக போக மாட்டாங்க. எப்படி நடந்துச்சு? ஈரோடு இடைத்தேர்தல் என்ன நடந்துச்சு? ஈரோடு இடைத்தேர்தல் நடக்க கூட்டணியில் தான் இருந்தாங்க, ஃபோட்டோ போடாமல் தான் ஓட்டு கேட்டு போனாங்க. இப்போ அதை காட்டிலே மோசமான மனநிலையில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஏன் கூட்டணியை விட்டு வெளியே போனீங்க, இப்போ ஏன் கூட்டணிக்குள்ளே சேர்ந்தீங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ நிர்பந்தத்தால் இந்த கூட்டணிக்குள்ளே வச்சிருக்கீங்கிறது மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த கூட்டணிங்கிறதே வந்து நிர்பந்தத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அதாவது கண்டிப்பாக இந்த கூட்டணியை மக்கள் நிராகரிப்பாங்க. மிஞ்சி போனால் 25-26% மேலே அவங்களால விஜயை உள்ளே கொண்டு வந்தாலுமே வாங்க முடியாது. திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவர் வெற்றி வாய்ப்பு அவருக்கு எளிதாக இருக்குது. திமுக பேசுகிறத விட நீங்கள் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறீங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா திமுக கூட இவ்வளோ சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை சொல்கிறேன். 2026 தேர்தலுக்கு பிறகு நம்ம இதை பற்றி பேசுவோம். ஏன்னா இந்த வீடியோ கூட நீங்கள் எடுத்து வச்சு பாருங்க, கட்டாயம் பேச தான் போகிறோம். ஏன்னா இன்னைக்கு ரியாலிட்டி அப்படி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் அரசு ஊழியர்களும் சரி, போக்குவரத்து தொழிலாளர்களும் சரி, வெளிப்படையாக சொல்கிறாங்க ஸ்டாலினை எதிர்கட்சி தலைவராக தயாராக இருக்கும். ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தால் தான் அவர் எங்களை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி அவங்க அப்போவே சொல்லிட்டாங்க. அவங்க பிரச்சனையை அட்ரஸ் பண்ண திமுக என்ன திட்டத்தை வகுக்கலாம், என்ன பண்ணலாம்னு பெரிய குழம்பி போயிருக்காங்க. குழப்பமே இல்லை. இன்னும் 6 மாதத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவாங்க. தேர்தல் வரப்போது அவர்களுடைய அந்த வாக்கு வங்கிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க்கு, அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளே இவ்வளோ யோசிக்கிறப்ப ஆட்சியாளர்கள் யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னும் 6 மாதத்துக்குள்ள மிச்சம் இருக்கக்கூடிய பெண்டிங் வேலையெல்லாம் முடியும். இன்றைக்கே வந்து மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட்டு போன முறை நடந்த கூட்டத்திலே வந்து என்னென்ன வேலை நீங்கள் தொகுதியில் வாக்குறுதியில் கொடுத்துருங்க, பெண்டிங் இருக்கிறத பார்த்து வேலையை முதல்ல சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுருங்கன்றாங்க. தேர்தல் வரப்போது அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய குறைநிறைகளை சரி செய்யக்கூடிய வேலையிலும் செய்வாங்க. செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, இல்லாட்டி மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக இது எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.